அரசியல் இருந்த துடை தெரியணும். எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றிய பாஜக அரசு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குறாங்க. கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களையும் சர்ச்சுகளையும் குறிவச்சு FCRA சட்ட திருத்தம் கொண்டு வர பார்க்கிறாங்க. பல மாநிலங்களில் தேர்தல் நடந்துகிட்டு இருக்க சமயத்தில் நாடாளுமன்றத்தை அவசரமாக கூட்டி தொகுதி மறுவரையை செய்ய துடிக்கிறாங்க. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள்லாம் கடுமையான பாதிப்பை சந்திக்க போகுது. முக்கியமான அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் அவசரமாக செய்ய போறாங்க. இதை நாம் கண்டிச்சு பல்வேறு மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்க இருக்கிற இந்த சமயத்தில் எதுக்கு இந்த அவசரம்னு கேட்கிறோம். இந்தியாவில் இருக்க எல்லா தலைவரும் இதே கேட்கிறாங்க. ஆனா இதற்கு அவரிடத்தில் பதில் இல்லை. தொகுதி மறுவரையால வட மாநிலங்களோட தொகுதி எண்ணிக்கை மிக மிக அதிகமாகும். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கும் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கும் தொகுதி எண்ணிக்கையில் பெரிய இடைவெளி உண்டாகும். இது அநியாயம் என்று எச்சரிக்கிறோம். கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்களும் கேரள முதலமைச்சர் நம்முடைய சகோதரர் பினராயி விஜயன் அவர்களும் தொகுதி மறுவரைய தொடர்பா நான் நீண்ட காலமாக வெளிப்படுத்தி வரக்கூடிய அந்த அச்சத்தை அவரும் கேள்வியாக எழுப்பி இருக்கிறார். இது எதை பற்றியும் வாய் திறந்து பேச வக்கில்லாமல் இருக்கிறார் பழனிசாமி. அதுக்கு காரணம் என்ன? அதிமுகவையும் பழனிசாமியும் குத்தகைக்கு எடுத்திருப்பது யாரு? பாஜக. குத்தகைக்கு எடுத்திருப்பது யாரு? பாஜக. அதாவது டெல்லி டீம். அந்த டீம்ல இருந்து இப்ப அடிக்கடி ஒன்றிய அமைச்சர்களும் பாஜக முதலமைச்சர்களும் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் கேட்ட கேள்விக்கும் நான் விட்ட சவாலுக்கும் பதில் இருக்கா? இல்ல. நான் கேட்கிறேன், தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்காத பழனிசாமி வேற எதுக்காகத்தான் பேசுவாரு? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருப்பதால தானே தொகுதி மறுவரை பற்றி பாஜக அரசு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே விழிப்புணர்வு நாம ஏற்படுத்தணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டின இந்தியா முழுக்க இருந்து முதலமைச்சர்களை சென்னைக்கு அழைச்சி கூட்டு நடவடிக்கை கூட்டத்தை நடத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சோமே. ஏன் சட்டமன்றத்தின் தீர்மானத்தை கொண்டு நிறைவேற்றணும்? ஒருவேளை பழனிசாமி ஆட்சியாக இருந்திருந்தான் தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்திருப்பார். நல்ல வேலை இல்லை. வர்ற தேர்தலையும் பழனிசாமியும் NDA கூட்டணியும் ஒரு தொகுதியிலே கூட ஜெயிக்க கூடாது. இதுக்காக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு எந்த சிறப்பு திட்டத்தையும் செய்கிறது இல்லைன்னு சொல்லி வருகிறோம். அதற்கு ஆதாரமா சமீபத்தில் லைவ் மின்ட் என்கிற பொருளாதாரம் சார்ந்த ஒரு நியூஸ் பேப்பர், ஆங்கில நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. ஆதாரம் இருக்கு. நான் பொத்தாம்பதெல்லாம் பேச மாட்டேன், ஆதாரத்தோடு தான் பேசுறேன். இதுல என்ன வெளியிட்டு இருக்காங்கன்னா, ஒன்றிய அரசினுடைய உட்கட்டமைப்பு திட்டங்கள் அதிகமாக நடக்கிறதுல டாப் 10 மாநிலங்கள்னு ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க. அத இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மகாராஷ்டிராவில் அதில் முதல் இடத்துல இருக்கு. 2வது பெரிய பொருளாதாரமான தமிழ்நாடு தான் 2வது இடத்துல நியாயமா இருக்கணும். ஆனா இல்லை. அதிகமான தொழில்மயமான மாநிலமும் நாம தான். ஆனா அதிர்ச்சிக்குரிய செய்தி என்னன்னா, முதல் 10 இடத்துல தமிழ்நாடு எங்கேயுமே இல்லை. ஒன்றிய அரசு தமிழ்நாடு என்கிற இந்தியாவுடைய வளர்ச்சி என்ஜினை எந்த அளவுக்கு வஞ்சிக்குது என்பதற்கு இதை விட ஒரு சான்று வேணுமா? வரி கட்டுறதுக்கு மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் பணம் வேணும். ஆனா எங்களுக்கு எந்த திட்டமும் கிடையாதா? சிறப்பு திட்டமும் கிடையாது.
பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு முட்டை தான் போடுறாங்க. ரயில்வே திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு பட்டை நாமம் தான் போடுறாங்க. இதுல நேற்று மதுரைக்கு வந்த மகாராஷ்டிராவினுடைய பாஜக முதலமைச்சர் பட்னவிஸ் என்ன சொன்னார்னு பாத்தீங்களா? நான் இன்னைக்கு அதுக்கு ட்விட்டர்ல செய்தி போட்டிருக்கிறேன். மதுரைக்கு ஏன் மெட்ரோ நிராகரிக்கப்பட்டுச்சு என்று செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. யார்கிட்ட? மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் இடத்துல. ஏன் மெட்ரோவை கேன்சல் பண்ணீங்கன்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மதுரையில் பாஜக எம்எல்ஏ வெற்றி பெற்றா மதுரைக்கு மெட்ரோ கிடைக்கும்னு பேசுறார். முதல்ல கேட்கிறேன், அவருக்கு மதுரை மெட்ரோவுக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன பிரதமரா? இல்ல அந்த துறையை சார்ந்த ஒன்றிய அமைச்சரா? அரசியலமைப்பின் மீது உறுதிமொழியற்ற ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பேசுற பேச்சா இது? பாஜக ஜெயிக்க வச்சாதான் உங்களுக்கு மெட்ரோ தருவன்னு வெளிப்படையா கட்ட பஞ்சாயத்து பண்றாரு திரு பட்னாவிஸ் அவர்களே. இப்படி பிளாக்மெயில் பண்ண உங்களுக்கு வெக்கமே இல்லையா? எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறாரு? இப்பவாச்சும் வாய் திறந்து மக்கள் பிரச்சனை பேசுவீங்களா? இல்ல வழக்கம் போல உங்க சொந்த கதை சோக கதை தான் பேச போறீங்களா? அது மட்டும் இல்ல, ஒன்றிய அரசு செய்கிற சில வேலையும் ஒழுங்கா செய்யறது இல்ல. நேற்றைக்கு கூட இங்க பக்கத்துல கொரிடா ஆற்றின் குறுக்கே 6500 கோடி ரூபாய் மதிப்புல ஒன்றிய அரசு கட்டின மேம்பாலம் உள்வாங்கி சேதமடைஞ்சிருக்கு இல்லையா? சீர்காழி சிதம்பரம் இடையே போக்குவரத்து பாதிப்படைஞ்சிருக்கு. இப்போ இதே மாதிரி தான் இந்தியா முழுக்க இவங்க கட்டுறதெல்லாம் திறந்த கொஞ்ச நாள்ல இடிஞ்சு விழுது. நிறைய இடத்துல திறக்கிறதுக்கு முன்னாடியே கொலாப்ஸ் ஆகுது. பிரதமர் மோடி அவருடைய குஜராத்திலேயே மோர்பி பாலம் இடிஞ்சு விழுந்து 140 பேர் பரிதாபமாக இறந்து போனாங்க. இப்படி என்னால பெரிய லிஸ்டே போட முடியும். இப்படி ஊழலும் பொறுப்பின்மையும் அலட்சியம் நிறைந்த அரசு தான் ஒன்றிய பாஜக அரசு. இவங்க எல்லாரும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம விமர்சிக்கிறாங்க, வாக்கு கேட்கிறாங்கன்னு தெரியல. பாஜகவோட ஒரே நோக்கம் தமிழ்நாடு வளரக்கூடாது. ஆனா அதையெல்லாம் மீறித்தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான திட்டங்களை நிறைவேற்றி காட்டி இருக்கிறான். முத்திரை திட்டங்களே எக்கச்சக்கமா இருக்கு. அந்த பட்டியலெல்லாம் பல கூட்டங்களையும் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு வரேன், சொல்லிட்டு வரேன். அந்த திட்டங்களை அடுத்து மேலும் விரிவுபடுத்துகிற மாதிரியும் இன்னும் பல புதிய திட்டங்களை கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கணும். அதாவது 2026 தேர்தலுடைய சூப்பர் ஸ்டார் இதுதான். ரஜினி படத்தில் பாட்டு இருக்கும், சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கைன்னு சொல்லுவோம். நான் பிரச்சாரத்துக்கு கிளம்புறதுக்கு முன்பே நம்ம சூப்பர் ஸ்டார் நமக்காக பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இந்த சூப்பர் ஸ்டார் சொல்றேன், தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார். வாக்கு எண்ணப்படக்கூடிய மே 4 கல்யாண நாள்னா தேர்தல் அறிக்கை வெளியிட்ட நாள் தான் நம்ம வெற்றிக்கு நிச்சயதார்த்த நாள். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாக்கு எண்ணப்படக்கூடிய மே 4 கல்யாண நாள், மேரேஜ் டே அன்னைக்கு எல்லாருக்கும் கல்யாண நாள் அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் சொல்லுவாங்க கல்யாண நாள்னு. நான் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட நாள் தான் நம்ம வெற்றிக்கு நிச்சயதார்த்த நாள். அப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கையோட டாப் அறிவிப்பு முக்கியமான அறிவிப்புகளை மட்டும் இப்ப சொல்றேன். முதல்ல இல்லத்தரசி திட்டம். ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர் தான். எப்படி? ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர் தான். இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு கூப்பன் தர போறோம்? எவ்வளவு? 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பனை வச்சு
உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்கள் புதுசா வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளையும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிக்கலாம். என்னென்ன பொருள்? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு. இன்னொரு சொல்லட்டுமா? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு. தாய்மாரெலாம் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க நேரம். எங்கே பார்த்தா அதான் டிஸ்கஷன், என்ன வாங்கலாம் என்ன வாங்கலாம்னு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவும் என் காதுக்கு வருது. வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டரு, மிக்சரு, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு. இதை எதை வாங்கலாம்னு இப்போ பெண்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்ப தலைவியோட வீட்டு வேலை சுமையை குறைக்கணும். அதுக்காக தான் இந்த திட்டம். நீங்கள் ஒரு தாய்மார்கள் இருக்கீங்க, ஒரு புடவை வாங்குறதுக்கு கடைக்கு போகிறீங்க. கடைக்கு போய் அந்த புடவை வாங்கலாமா வேண்டாமா அப்படி உங்களுக்கு திங்க் பண்ணுவீங்க. நல்ல கலராக, இது நமக்கு மேட்ச் ஆகுமா, சாயம் போகுமா, தண்ணியில் போட்டால் சுருங்குமா, அதை தொட்டு பார்த்து தடவி பார்த்து இதுனா சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா, இவ்வளவும் பார்த்துட்டு அவன் ஒரு புடவை வாங்க ஒரு 250 ரூபா எடுத்து கீழே போடுவான் கடைக்காரன். ஒரே ஒரு புடவை தான் வாங்குவீங்க. அதை எடுத்துக்கிட்டு நல்ல இருக்கான்னு சொல்லிட்டு அவன் லைட்டு ஃபெட் லைட்லாம் போட்டு வச்சுருப்பான். நம்ப மாட்டீங்க. வெளியில் எடுத்துகிட்டு வந்து சூரிய வெளிச்சத்தில் பார்ப்பீங்க. இந்த வெளிச்சத்தில், சூரிய வெளிச்சத்தில் எப்படி தலைவர் கலைஞர் சொன்னபடியே கலர் டிவியும் கேஸ் அடுப்பும் கொடுத்தாரோ, அவருடைய மகனான நானும் சொன்னபடியே இல்லத்தரசி திட்டத்தை நிறைவேற்றுவேன். அடுத்த வாக்குறுதி உரிமை தொகை. இப்ப மாசம் 1000 ரூபாய் என்பது 1,31 லட்சம் சகோதரிகளுக்கு வந்துகிட்டு இருக்கு, பேங்க்ல வந்துகிட்டு இருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை இப்ப எவ்வளவு ஆக போகுது தெரியுமா? 2000. திராவிட மாடல் ஆட்சியில் மாசம் 2000 ரூபாய் உரிமை தொகை. இந்த உரிமை தொகை மட்டும் இல்ல, கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் தமிழ் புதல்வன் உதவித்தொகை எவ்வளவு? 1500 உயர்த்தி வழங்கப்படும். அடுத்த முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்கள் என எல்லா உதவித்தொகைகளும் இனி 2 மடங்கா உயர்த்தி வழங்க போறோம். மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரண தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாய் ஆகும். மீன்பிடி குறைவுகால சிறப்பு நிவாரண தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கு மகிழ்ச்சி தானே? கையை உயர்த்தி காட்டுங்க மீனவர்கள். 20 லட்சத்துக்கு அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்க போறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். இங்க இருக்கக்கூடிய மகளிர் எல்லாரும் டவுன் பஸ்ல கட்டணம் இல்லாம பயணிக்கிறீங்க இல்லையா? காய்கறி, பூ, பழம், மீன் விற்பனை செய்யக்கூடிய மகளிர் எல்லாருக்கும் விடியல் திட்டம் உபயோகமா இருக்கா இல்லையா? உபயோகமா இருக்கா இல்லையம்மா? சொல்லுங்கம்மா, கையை உயர்த்தி காட்டுங்க. இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து கட்டமைப்பை வலிமைப்படுத்தி அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். மகிழ்ச்சியா? அடுத்து உயர்கல்வி முடித்திருக்கக்கூடிய 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல்வன் 2.0 திட்டத்தில் 6 மாசத்துக்கு 1500 ரூபாய் உதவி தொகையோட பயிற்சி தொகை வழங்க போறோம். குறிப்பா நாகை பகுதியை சார்ந்த 1 லட்சம் இளைஞர்களுக்கு உணவு பதப்படுத்துதல் பிரிவில் திறன் பயிற்சி வழங்க போறோம். நாகப்பட்டினம் குடிசை பகுதியில் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம், நாகை மாவட்டம்.
புயலால அடிக்கடி பாதிக்கப்பட்டு வீட்டு கூரையை மாத்த நீங்க படுற கஷ்டம்.